ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி பார்த்துடலாமா? ரொம்ப நாளாக ராகி களி செய்யணும்னு ஆசையாக இருந்தது. இன்றைக்கி தான் அது செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி செஞ்சிட்ருக்கிறேன். 3 டம்ளர் ராகி மாவுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கிறேன். கொதித்து வந்துட்டுருக்கிற டைமில் 1 கப் ரைஸ் சேர்த்துருக்கிறேன். ரைஸ் நல்லா வெந்து வர டைமில் இந்த 3 டம்ளர் ராகி மாவு போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியோ இல்லை மத்தோ அதை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டியாக இருக்கிற அந்த மாவு எல்லாமே உடப்பட்டுரும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ராகி களி ரெடி ஆயிரும். ராகி களி அப்படின்னாவே கொஞ்சமாக போதும் அப்படின்னு எங்கள் வீட்டில் என் பொண்ணுங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இன்னும் மீதி இருக்குதாம்மா, இன்னும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு சாப்பிட்டாங்க. அதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வச்சுருக்குறோங்க. என்ன சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தான். நல்லா இந்த குளிருக்கு காரசாரமாக சிக்கன் குழம்பு வச்சனால இந்த ராகி களி கூட சூப்பராக மேட்ச் ஆச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. வெறும் ராகி களி இல்லாமல் கொஞ்சம் சாதம் போட்டு செஞ்சனால இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்ததுங்க. அவ்வளோதாங்க. எல்லாமே அழகாக உருண்டை பண்ணிவிட்டு எல்லாருமே போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நேற்றுக்கு டின்னர் சூப்பராகவே முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்குறவங்க எல்லாருக்குமே நன்றிகள் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.